வணக்கம். நம்முடைய திரைப்பட பார்வையில் உலகளாவிய படங்களையும் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் ஒரு புது படம் பார்க்கறதுக்கு கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வருவோம். அப்போவும் கூட அந்த படம் நம்ம ஊருக்கு வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வருவோம். அப்புறம் ஆங்கில படம் பார்க்கறதுக்குன்னு சில இடங்கள் அங்கே சென்னை போகிறோம் அப்படிம்பாங்க. சில படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது. நான் வெளிநாட்டிலே சில படங்கள் போய் பார்த்துருக்குறேன். இதுக்காக போகல, நான் போன இடத்துல பார்த்துருக்குறேன். தியேட்டர் எஃபெக்ட்டுக்காக பார்ப்பேன். நான் 2003லேயே ஐமேக்ஸ் தியேட்டரில் படம் பார்த்துருக்குறேன். இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அனுபவத்துக்காக சொல்கிறேன். இப்போ நான் சமீபத்தில் வெற்றி தியேட்டரில் பார்த்த படம் மதுரையில் ஒடிசி. கிறிஸ்டோபர் நோலனுடைய ஒடிசி படம் பார்த்தேன். தியேட்டரை ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுக்குங்க. ஒரு நல்ல படம் பார்க்கணும்னா அதுக்கு சரியான தியேட்டர், நல்ல ஸ்க்ரீன் இருந்தால் தான் முடியும். அந்த எஃபெக்ட் முழுவதும் நமக்கு கிடைக்கணும். கிறிஸ்டோபர் நோலனுடைய படம் ஏற்கனவே நான் பல படம் பார்த்துருக்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் அவர். சமீபத்தில் கூட அவருடைய ஓபன் ஹைமர் அப்படிங்கிற படம் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது. டார்க் நைட்டுங்கிற படம். The dawn is coming. And here we... அதே போல் அவருடைய மூலக்கதையை வச்சு தமிழ்லலாம் வந்திருக்குது. மெமெண்டோன்னு ஒரு படம் வந்து கூட அதனுடைய சாயலில் தான் கஜினி இங்கே முருகதாஸுடைய படம் வந்தது. You don't know who you are. உலக புகழ்பெற்ற இயக்குநர்களில் ஒருத்தர். இவர் எதை கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னா, அதாவது கிரேக்க காப்பியமான ஒடிசி என்கின்ற அந்த ஹோமருடைய காப்பியம். அவர் எழுதின 2 காப்பியம் எதுன்னா, ஒன்று ஒடிசி, இன்னொன்று வந்து இலியட். இந்த 2 காப்பியங்களில் ஒடிசியை வந்து மையமாக வச்சு எடுத்திருக்கிறார். உண்மையிலேயே வியக்க வைக்கிற சாகசங்க. நான் தமிழ் வெர்ஷன் தான் பார்த்தேன். வேண்டிருக்கு. ஏன்னா இதில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து நம்ம உள்வாங்கிற அளவுக்கான நாலேஜு. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து அந்த காலத்து மொழி. இப்போ ஏபி நாகராஜன் படத்தில் தூய தமிழ் பேசுகிற மாதிரி இவங்க வந்து தூய ஆங்கிலம் பேசுகிற போது கொஞ்சம் நமக்கு அந்த இது உள்வாங்கிறது கஷ்டமாக இருக்கும். Promise me you will come back. What if I can't? இந்த கதை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு வீரனுடைய கதைங்கிறது நமக்கு தெரியுது. ஒடிசி என்கின்ற ஒருவனுடைய நீண்ட கடற்பயணத்தினுடைய கதை இது. ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படின்னு ஒரு படம் நம்ம ஏற்கனவே வந்திருக்குது. அது நாவல் தான். அது காப்பியமாக எழுதப்பட்ட அந்த நாவல் தான் அது. ட்ரோஜன் வார் அப்படின்னு ஒன்று நடக்குது. அதாவது குதிரைக்குள்ள வீரர்கள் புகுந்து கொண்டு தெய்வத்தினுடைய ஒரு படைப்பாக அதை பரிசளிக்க போகிறதாக சொல்லி அந்த நாட்டுக்குள்ளே போய் அதிலிருந்து அவங்க வெளியே வந்து அந்த கதவை உடைச்சி உள்ளே போய் அந்த நாட்டை தாக்குவாங்க. இது ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நம்முடைய காப்பியங்களில் இது மாதிரியாக இருக்குது. யானை மாதிரியான உருவம் செஞ்சு அதுக்குள்ளே போய் அவங்கள வீழ்த்துறதாக ஒரு செய்தியெல்லாம் வருது. இதில் சிவசிந்தாமணி, பெருங்கதை போன்ற இதுகளில் இந்த மாதிரியான சில செய்திகள் வருது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த குதிரை செய்யப்பட்டு உள்ள மரக்குதிரைக்குள்ளே போய் அவங்க எப்படி போர் செஞ்சாங்கிறப்ப அதில் தப்பிச்ச ஒரு வீரர் தன்னுடைய நாட்டுக்கு பயணப்படுறார். காத்திருக்கக்கூடிய மனைவியை சந்திப்பதற்கு, மகனை குழந்தையாக பார்த்த மகனை சந்திப்பதற்கு புறப்படுறார். அப்படி புறப்படுறாருன்னு சொன்னால், அப்போ அவருக்கு ஒரு சாபம் இருக்குது. அந்த காலத்தில் இருந்த கடவுளர்கள், அதாவது கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாக ஒருவர் இருந்தார். ஜூஸ் ஒருவர் இருந்தார். நம்ம நாட்டில் இந்திரன் மாதிரி. அவருக்கு அவருடைய மனைவிக்கும் கூட ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர் நிறையா சங்கடங்களை சந்திச்சாருங்கிறலாம் வரும். இதுவும் நம்ம நாட்டு கதை மாதிரியே இருக்குது. அதே போல் கடலுக்கான ஒரு தெய்வத்தை சொல்கிறாங்க, பொசைடன் அப்படின்னு ஒரு கடவுள். அதுபோக போர்க்கடவுள் ஒருத்தர் சொல்கிறாங்க. போர்க்கடவுளாக ஏரிஸும் அதீனா என்கின்ற கடவுளும் காட்டப்படுறாங்க. இதிலிருந்து தப்பிச்ச அந்த போர் வீரன் தன்னுடைய நாட்டுக்கு போகிறதுக்கு தன்னுடைய வீரர்களோட போகிறப்ப அவன் என்னென்ன சாகசங்களை சந்திக்கிறான். இதுதாங்க ஒடிசி படம்.
இதில் என்ன அப்படின்னா, இவன் அந்த நாட்டில் இருந்தபோது அவனுடைய மனைவி இவனுக்காக காத்திருக்கிறாள் இல்லையா, இவன் போயிட்டாங்கிறதுனால இவன் செத்து போயிட்டானா, இருக்கானா இல்லையான்னு தெரியாமல் அவளை மறுமணம் பண்ண பலர் முயல்கிறாங்க. அப்போ அவள் ஒவ்வொரு நாளும் சொல்கிறா, நான் ஒரு இது நூற்றுக்கிட்டு இருக்கேன், ஒரு இது தறி நெஞ்சுக்கிட்டு இருக்கேன், அது முடிஞ்ச பிறகு நான் உங்களை அதை பற்றி சிந்திக்கிறேன் அப்படின்னு இப்போ பெரிய ஆளுமையோட அதை நடத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் ஒவ்வொரு நாளும் மாலையில் அதை கழட்டி விட்டுருவா, புதுசு புதுசாக நீங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருப்பாள். மகனும் கேட்டுக்கிட்டே இருப்பான், அப்பா எங்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். அங்கே ஒரு வயதான கண் தெரியாத கிழவனும் ஒரு நாய், அந்த ஒடிசிஸ் இருந்தபோது இருந்தவர் 2 பேரும். இந்த பார்வை இல்லாத கிழவனுக்கு ஒரு ஆச்சரியம், அவன் எதையும் ஒலி சத்தத்தின் மூலமாக கண்டுபிடிச்சிருவான். இவ்வளவு நாளாக அந்த நாய் உயிரோடு இருக்குங்கிறதே எஜமான விசுவாசத்தில் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நாம் கதாநாயகனோட பயணப்பட்டோம்னு வச்சுங்களேன், அவனுடைய படகு, பாய்மரம், வீரர்கள் இவங்களோட போகிற போது என்னென்ன இதை சந்திக்கிறாங்க. No one could stand between my men. அவங்க ஒரு தீவுக்கு போனால், அந்த தீவில் ஒரு குகை, ஆடுகள் போயிட்டு போயிட்டு வரும். அந்த ஒரு ஆடு பின்னாடியே போவாங்க. குகைக்குள்ளே போன உடனே உள்ளே வருவாங்க ஒருத்தன், ஒற்றை கண் மனுஷன். நம்ம புராணங்களில் சொல்லப்படுற மாதிரி தேவதைகள், அரக்கர்கள், மனிதர்கள், தெய்வங்கள், சாபங்கள் எல்லாமே வரும். அவன் எல்லாரையும் பிடிச்சி அவன் பாட்டி சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். இப்போ இவங்க எப்படி தப்பிக்கிறதுங்கிறத முயற்சி பண்ணி தப்பிக்கிற அந்த சாகசம் ரொம்ப அருமையாக இருக்கும். அவன் யாருன்னா பொசைடன்கிற அந்த கடவுளுடைய மகன். கொன்னுட்டதுனால அந்த கடவுள் இவங்க மேலே கோபம் கொண்டு இவங்களுடைய அந்த கப்பலை அழிக்க முயற்சிக்கும். அப்போ அதிலிருந்து அவன் தப்பிச்சு ஒரு இடத்துல போய் ஒரு தீவில் ஒதுங்குவான். அங்கே ஒரு பெண் இவனுக்கு அடைக்கலம் கொடுப்பா. ஆனாலும் இவனுடைய எண்ணம் தன்னுடைய நாட்டை நோக்கி போகணும்னு நடந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே அந்த நாட்டில் எத்தனையோ குலப்படிகள் அந்த ராணிக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக அவள் சொல்லுவாள், என்னை திருமணம் பண்ணிக்கிறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு போட்டி தான். என்ன போட்டி அப்படின்னா, Ithaca's king is coming back. No, he's not. 7 கோடாரிகளை அப்படி வச்சு, இந்த கோடாரிகளுக்கு உள்ள ஒரு அம்பு செலுத்தி இதை தாக்குறவன் தான் என்னை திருமணம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இந்த வில்லை யார் நானே ஏற்றாங்களோ, ஒரு வில்லு காமிச்சு இதை யார் நானே ஏற்றாங்களோ அவங்க தான் என்னுடைய கணவர். இது எதுக்காக சொல்கிறா தெரியுங்களா? அதை செய்யக்கூடிய ஒரே ஆற்றல் உள்ளவன் ஒடிசிஸ் மட்டுமே. எங்கே இருந்தால் அவன் வந்துடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் அவன் இதை சந்திக்கிறான். அடுத்து ஆவிகள் நிறைந்த இந்த இவனால் கொல்லப்பட்ட நிறைய போர்க்களத்தில் இறந்து போனவங்களுடைய ஆவிகள் எழுந்து இவன்கிட்ட பேசுது. அதிலிருந்து தப்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இவன் அதுக்குள்ளே வர்ற போது அவன் தன்னுடைய மகன் கூட இவர் அப்பாவான்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த உயிர் போர் நிலையில் இருந்த நாய் தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி இந்த பார்வை இல்லாதவன் தெரிஞ்சுக்கிறான். அவளுக்கே தெரியுது தன்னுடைய கணவன் வந்துட்டான்னு. நாளை காலையில் அந்த போட்டிங்கிறா. That world is gone. அந்த போட்டி நடக்கிற போது எல்லா கதவுகளும் மூடப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அந்த வில்லில் நான் ஏற்ற முடியல. இவன் என்ன இப்போ இந்த வயசான கிழவன் செஞ்சிருவானா பிச்சைக்காரன் அப்படிங்கிறப்ப, பிச்சைக்காரனாக எவனும் உலகத்தில் பிறக்கிறதில்ல அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு அதை நாணேற்று காட்டுவான், அம்பு விட்டு காட்டுவான், அந்த எதிரிகளையெல்லாம் அழிப்பான். வந்திருக்கிறது தன்னுடைய தந்தை தான்ங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிடுவான். அவள் கணவன் அவள் புரிஞ்சுக்கிடுவா. அவருடைய நாடு மீட்கப்படும். இந்து தமிழ் திசை பத்திரிகையில் கூட இதை பற்றி செய்திகள் எல்லாம் வந்தது. ராமாயணமும் ஒடிசி காப்பியமும் இதுக்கான ஒப்பீடுகள் பற்றி. அந்த ஒப்பீடுகள் எல்லாம் என்னங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்த மட்டும் இதை இயக்கிய கிறிஸ்டோபர் நோலனுடைய உழைப்பு, இதில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் மேட் டாமன், டாம் ஹெலன், ஜெண்டாயா. இதில் இந்த டாம் ஹெலன் யாருன்னு கேட்டால், ஸ்பைடர்மேனில் வரக்கூடிய அந்த யங் மேன் தான் இதில் மகனாக வர்றான். பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த 3 பேருடைய அடிப்படையான நடிப்பை வச்சு தான் இந்த படம் இவ்வளோ அருமையாக இருக்குது. இசையமைப்பாளருடைய
கடும் உழைப்பு இதில் வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம்னு சொல்லலாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா லூத்விக் கோரன்சன். சில இடத்துல எல்லாம் ஏறத்தாழ ஒரு 10 நிமிடம் வசனம் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது, இசையை வச்சே படத்தில் அந்த நம்மளை அப்படியே கடத்திட்டு போகிறாப்புல. இந்த படத்தோட மிகச்சிறப்புகளில் ஒன்று சண்டை காட்சிங்க. பல நேரங்களில் அந்த 1001 படத்தில் மாதிரி அந்த கப்பல்லையே படகுலையே சண்டை போடுறதும், அதுவும் போர்க்களத்தில் சண்டை போடுறதுமாக அந்த கத்தி சண்டை, ஈட்டி, இப்போ கேடயம் இவற்றோடு வச்சு இப்போ மோதுற அந்த சண்டை காட்சியை டெய்ன் டால்டன் பிரமாதம் படுத்திருக்காருங்க. ஒளிப்பதிவாளரை நம்ம முக்கியமாக சொல்லணும். லைட்டிங், ஒளிப்பதிவு, அதில் வந்து ஒளிப்பதிவாளராக ஹைட்மேன் என்கின்ற அந்த ஒளிப்பதிவாளர், இவங்க பேரெல்லாம் எனக்கு சொல்கிறது கூட கொஞ்சம் சரியாக உச்சரிப்பு வரமாட்டேங்குது. ஏன்னா படத்தில் நம்மளை வந்து மறக்கடிக்க வைக்கிறாங்க. அதுதான் பெரிய சிறப்பு. இதெல்லாம் அனுபவிக்கணும்னா தேட்டரில் போய் பாருங்க. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.